இப்போது மைக் கொடுத்தார்ல, அவர் தான் நிக்கில் முருகன், அவர் தான் பிஆர்ஓ. அவர் என்ன சொல்கிறாரோ அதான் நாங்கள் செய்யணும். இங்கே வந்து கை காட்டுங்கன்னா நாங்கள் கை காட்டணும், மைக் கொடுத்தா பேசணும். அப்புறம் இங்கே ஒரு லைட் ஒன்று போட்டார்ல, அவருக்கு ரொம்ப நன்றிப்பா. இவ்வளோ நேரம் ஃபேஸே தெரியாமல் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. இப்போ தான் சும்மா பல்லி மிட்டாய் செதற விட்டா மாதிரி கலர் கலராக இந்த சைடு, அதை பார்த்து நம்மளாம் சந்தோஷப்பட்டுக்கலாம். இமான் சார் பார்த்தீங்கல்ல, செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஹரியர் எதனா எழுத போகிறாரான்னு தெரில. என்ன சார் M1 M2 என்ன ஹரியர் சார் இது? அண்டு டைரக்டர் காலேஜில் நீங்கள் அவர் ஃபஸ்ட்டு வந்து பேசுனதை பார்த்தீங்கன்னா மாக்காப்பாவை தாண்டி ஆங்கர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். நானே பயந்துட்டேன் இது அப்படின்னு. அவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் படம் பண்ணியிருக்காரு, அந்த படத்தினுடைய டைரக்டரு. இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் பண்ணலான்னு இருந்தார், அதுக்குள்ளே நாங்கள் கூட்டின்னு வந்துட்டோம். அண்டு தம்பி ராமையா சார், நீங்கள் தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ப்ரொஃபஸர் மாதிரியே இருப்பார், கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஸர் மாதிரி இருப்பார். அப்புறம் இந்த ஈவெண்ட்டை பண்ணிகிட்டு இருக்கிற மாக்காப்பா, என்ன மாக்காப்பா மேக்கப்பா. ஸோ மாக்காப்பா பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட ஒரு மிஸ்கின், கண்ணாடி இல்லாமல் இருக்க மாட்டான் தம்பி. இப்போ தான் கண்ணாடி காட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஜாலியாக ஒரு விஷயம் ஒன்று பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் நான் பேசுனது ஜாலியாக இல்லையா? ஒன்றும் ஜாலியாக ஒரு விஷயம் ஒன்று பண்ண போகிறோம். தேங்காய் வேணும்னா தென்னைமரம் ஏறி தான் ஆகணும் குமார். தேங்காய் வேணுமா வேணாமா? இன்டர்னல் மார்க் வேணும்னா யூனிட் எக்ஸாம் எழுதிதான் ஆகணும் குமார், வேற ஒன்றும். தலைவர் திமிங்கலம் தான் முறை பொண்ணும் மொட்டை மாடியில் காய வச்ச வத்தலும் ஒன்று, எப்போ எவன் தூக்கிட்டு போவானே தெரியாது. கேன்டீனில் இருக்கிற பன்னும் எப்பவுமே ஆன்லைனில் இருக்கிற பொண்ணும் எப்போ எவன் ஹட்டு கேஃபேக்கு தூக்கின்னு போவானே தெரியாது. உங்க அட்டி கேஃபே இவ்வளவு ஃபேமஸா இருக்குது. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் நாய்க்கு தான் கிடைக்குன்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. என்னதான் ஒரு பையனை 4 வருஷம் துரத்தி லவ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு வந்தவொடனே நாக்க தொங்க போட்டு நம்பர் கேட்டானா அதை யாராலையும் மாற்ற முடியாது. நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே நல்லவன் தான். அரியர்ல என்னடா ஃபர்ஸ்ட் செம் செகண்ட் செம், அரியர்னாலே அரியர் தான்டா. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தை இது. நான் வந்து ஒரு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டு, ஒரு குட்டி இன்ஜினியர்னு சொல்லலாம். நானும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தேன். அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு, அதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போவும் அப்படி இருக்கான்னு தெரியல. 10-15 பொண்ணு இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறான். 4-5 பொண்ணு வச்சுன்னுக்கிற மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் படுற அவஸ்தை இது. ஐயோ யோ 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 யோ. இது நான் படிக்கும்போது அப்போ சொன்னது, அவ்வளோதானே. ரொம்ப நன்றி, என்ஜாய் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எது பண்ணாலும் நானும் உங்களை மாதிரி ஓகே நானும் உங்களை மாதிரி பாலிடெக்னிக் படிக்கும்போது இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கெல்லாம் போயிருக்கேன். நிறைய காம்படிஷனில் போய் வின் பண்ணியிருக்கேன். ஆனால் படிப்பில் நான் கொஞ்சம் சரியாக படிக்க மாட்டேன், ஃபெயில் ஆகிடுவேன். சொல்லப்போனால் நான் ஸ்கூல்லேயே ஃபெயில் ஆகி தான் படித்தேன். பட் இந்த மாதிரி அதுக்கு கை தட்டுறீங்க. ஸோ பட் ஆனால் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு, அதுதான் என்னை சினிமா கொண்டு வந்தது. அந்த மாதிரி இந்த ஸ்டேஜை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள்லேயே நிறைய விஜய் சார், அடுத்த தளபதி, திரிஷா, நயன்தாரா அந்த மாதிரி வரலாம். ஸோ உங்கள் எல்லோரும் சந்திச்சதில் அகைன் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். மறக்காமல் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ்.